ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் வால்நட் ப்ரௌனி எக்லெஸ் வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற டின் வந்து 8x8 டின், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் சாக்லேட்ஸ் தான் வந்து ஆஃப் ஆஃப் த குவான்டிட்டி இல்லை 3/4 ஆஃப் த குவான்டிட்டி நமக்கு வந்து சாக்லேட் பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம நார்மலாக கேக்கை டீமோல்ட் பண்ணுற மாதிரி கவுத்தெல்லாம் போட்டு டீமோல்ட் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரௌனி வந்து பிரேக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி எந்த டின் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த டின்னில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி பிடிச்சி எடுக்கிற மாதிரி நீங்கள் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை போடணும். ஓகே, நான் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த சைடும், இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தா மாதிரி நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? லைட்டாக எண்ணெய் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிட்டு போடுங்க. இந்த கீழே ஒரு பக்கம் போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்டிக்காக லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா கீழே ஸ்டிக் ஆகணும், அதுக்காக தான். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டின் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய நீங்கள் டீமோல்ட் பண்ணுறது மேலாக்க தான் டீமோல்ட் பண்ண போகிறோம், கவுத்து போட்டு டீமோல்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்படியே எடுத்து இப்படியே வச்சு தான் ஆற வைக்க போகிறோம், ஓகேங்களா? ரீசன் என்னன்னா, இதில் டார்க் சாக்லேட்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் சாக்லேட்டை. ஸோ ஃப்ளாரோட கண்டென்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த டீமோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் ப்ரௌனிக்கு. ரெண்டாவது, இது எக்லெஸ் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இது சேல் பண்ணலாமா, இல்லை வந்து இதுக்கு பீஸ் கணக்கு எவ்வளோ, எப்படி பண்ணுறது, இதெல்லாம் கேட்குறீங்க. இந்த உங்களுடைய இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா ப்ரௌனி, இது 100% நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம, ஓகேங்களா? நார்மலாக ப்ரௌனியில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பொட்டாசியம் சோர்பேட் அப்படின்ற ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 to 5 days வேணால் வருமே தவிர மந்த் கணக்கெலாம் கிடையாது. அதேமாதிரி ப்ரௌனிஸோட ஷெல்ஃப் லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா 3 days, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 5 days வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஓகேங்களா? வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸோட போனீங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா 5 days அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப் டு 10 days. ஸோ ஒரு ப்ரௌனியோட இது அதுதான். பட் நம்ம ஹோம்மேடாக பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம், ஹைஜீனிக்காக பண்ணுறோம். இதனால தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸும் வரும் ஹோம்மேட். இல்லைன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா அவங்கெல்லாம் கடையிலே வாங்கிப்பாங்க கஸ்டமர்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம ஹோம்மேடுன்றதுனால இது நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பேர் வேணால் நான் சொல்லியிருப்பேன், பட் நான் வந்து அளவு நான் உங்களுக்கு சொல்லலை. அது உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நான் சொல்லலை. ஸோ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதையே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. ஸோ இது 100% நீங்கள் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அப்போது இதுக்கு முன்னாடி போடுற வீடியோ சேல் பண்ணக்கூடாதானா, எல்லாமே சேல் பண்ணுறது தான். சில சமயம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் இல்லையா, இது ப்ரௌனிஸில் நான் உங்களுக்கு போடுறது இந்த வீடியோ. ஸோ ப்ரௌனிஸில் போடும்போது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்லா வரும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி அதுக்காக தான் நான் உங்களுக்கு டீமோல்டு மெத்தடும் எப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணணும் இதுக்கு, ஓகேங்களா? இதை டார்க் காம்பவுண்டை விட நீங்கள் டார்க் சாக்லேட், அதாவது கோவர்ச்சட் சாக்லேட்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ அதாவது கொக்கோ சாலிடில் பண்ணது. இது வெஜிடபிள் ஃபேட்டு, அது கொக்கோ ஃபேட்டு, கொக்கோ பட்டர் இருக்கும் அதில், ஒரிஜினல் கோவர்ச்சட் சாக்லேட்டில். இது 2 தான் டிஃப்ரென்ஸு, காம்பவுண்டுக்கும் கோவர்ச்சருக்கும். ஸோ நம்ம கம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம், டார்க் கம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணணும், மில்க்கு கம்பவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரௌனி வந்து எப்படி இருக்கணும்னா லைட் பிட்டர் டேஸ்ட்டும் இருக்கணும், ஸ்வீட்னஸும் இருக்கணும். மில்க்கு போயிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். பிகாஸ் அந்த கொக்கோ தான் நமக்கு கொஞ்சம் லைட் பிட்டர்னஸ் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரௌனிக்கான இது அதில் தான் இருக்குது. அதனால் டார்க் காம்பவுண்டோ டார்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணுங்கள். மில்க் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் ப்ரௌனி நல்லா பண்ணி நீங்கள் சேல் பண்ணணும், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு சேல் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஓடிஜியை 180 டிகிரியில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அது எப்போ பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனில் மெல்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஓவனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓவனுடைய வோல்டேஜும் அதிகம், நம்மளோட ஓடிஜியோட வோல்டேஜும் அதிகம். நீங்கள் 2 அட் அ டைம் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எர்த்து இதுவாகிறதுக்கு வந்து ட்ராப் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன், கரண்ட் ரிலேட்டடுன்றதுனால சொல்கிறேன். அதனால் அட் அ டைம் அந்த 2மே நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது ப்ரிஃபரபிள் கிடையாது, ஓகேங்களா? நம்ம ஹோம் இதுன்றதுனால, ஓகே? ஸோ நான் இந்த விஷயத்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன்.
இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கப் மெஷர்மெண்ட்டில் கொடுங்கன்றீங்க, சில பேர் கிராம்ஸில் கொடுங்கன்றீங்க. இப்போது கப்பில் நான் கொடுக்கறது பற்றி ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் லைக் மைதா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் இது, ஓகேங்களா? ஸோ 150 கிராம் மைதா. நான் இதை வந்து கப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு ப்ளஸ் 1/4 கப் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுக்கிற மெத்தடும் நீங்கள் எடுக்கிற மெத்தடும் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம காஃபி டீக்கு சுகர் போடுவோம், நீங்கள் போடும்போது வேறு மாதிரி போடுவீங்க, நம்ம வீட்டில் வேற ஒருத்தர் போடும்போது அந்த ஸ்பூனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் கப்பை விட கிராம்ஸ் போகிறது தான் பெட்ரு. ஏன்னா அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க என்கிட்ட கிச்சன் ஸ்கேல் இல்லைன்னு. கிச்சன் ஸ்கேல் வெறும் 150 to 200லேயே கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா 1-2 விஷயம், அதுவும் நான் சீப்பான ப்ராடக்ட் தான் சொல்கிறேன், நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகே? பட் இதில் நான் வந்து கப் மெஷர்மெண்ட்டும் சிலது சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது 190 கிராம் வந்து டார்க் காம்பவுண்டு, ஓகே? இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸு. நெக்ஸ்ட்டு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ நம்ம 190 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்தாச்சு, ஓகே? இது வந்து 200 ml மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க், ஓகேங்களா? கண்டென்ஸ்டு மில்க் அமுல் மித்தாய் மேட்டோ எடுத்துக்கலாம், மில்க் மேடும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு 200 ml வந்து அமுல் மித்தாய் மேட்டில் ஒரு சின்ன டின் வரும், ஓகேங்களா? மில்க் மேடில் உங்களுக்கு 400 ml தான் வரும், பட் அமுல் மித்தாய் மேட்டில் 200 ml வருது உங்களுக்கு. ஸோ அதை வாங்கி அந்த ஃபுல் பேக் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்க? 200 ml கண்டென்ஸ்டு மில்க், ஓகே? வாட்டர் வந்து 1/3 கப், ஓகே? 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 கப் கேஸ்டர் சுகர், பட்டர் 125 கிராம், மைதா 150 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டீஸ்பூன். அப்புறம் கார்னிஷிங்க்கு வால்நட் எடுக்கும்போது நீங்கள் நல்லா வால்நட்டை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதனோட ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. நான் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளோட பேன்லேயோ ஓவன்லலாம் பண்ண மாட்டேன், பேன்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் போட்டு ஓவனில் மெல்ட் பண்ணணும். இது ரெண்டையும் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். எந்த காரணத்துக்கு கொண்டையும் கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்து ஆட் பண்ணி மெல்ட் பண்ணாதீங்க. கண்டென்ஸ்டு மில்கை நீங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கண்டென்ஸ்டு மில்கோடைய கலர் சேஞ்ச் ஆகிடும், ப்ரௌன் கலராக மாறிடும், ஓகேங்களா? ஸோ 125 கிராம் பட்டரு, 190 கிராம் டார்க் காம்பவுண்ட், ஓகே? இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஓவனில் மைக்ரோவேவ் ஓவன்லேயோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து என்னோட சேனல்லே ஹவு டு மெல்ட் த சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்கும், வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுடுங்க, ஓகேங்களா? கொதிக்க வச்சுட்டு மேலே வச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகும். டைரெக்டாக தூக்கிலாம் அடுப்பில் வைக்கக்கூடாது, டைரெக்டாக ஸ்டீல் பாத்திரம் எந்த பாத்திரத்துலையும் டைரெக்டாக வச்சுலாம் மெல்ட் பண்ணாதீங்க, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி லைக் இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சுடு தண்ணி எடுத்துக்கிறீங்க, இது வந்து பெருசு நான் சொல்கிறேன். சுடு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து இப்படி மேலே வச்சிடணும். அந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலாக பாத்திரம் குட்டியாக இருக்கணும், இது இப்படி மேலே அந்த பாத்திரத்துக்கு மேலே இப்படி நிற்கிற மாதிரி இருக்கணும், ஓகே? இப்போ இதை நான் ஓவனில் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீஹீட்டட் ஓவன் 180 டிகிரி பேக் மோடில் நீங்கள் பண்ணிவிடுங்க. டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஓவனில் மெல்ட் பண்ணுறவங்களா இருந்தால் ஓவனில் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சாக்லேட்டையும் பட்டரையும் நான் வந்து ஓவனில் வச்சு மெல்ட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் நல்லா. ஏன்னா கொஞ்சம் வந்து லம்ஸ் இருக்கும், பட் அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து மிச்சம் மீதி இருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸு ஆட் பண்ணணும், அடுத்தது ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இதை நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இந்த ப்ரௌனி பேட்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா ப்ரௌனி பேட்டரில் நம்ம உள்ளெல்லாம் வந்து நட்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி வால்நட் எல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட ப்ரௌனி வந்து கட் ஆகும், அந்த இடம் வந்து பிரேக் ஆகி வரும் உங்களுக்கு.
அதனால தான் நான் வெறும் டாப்பிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. பட் உள்ளே போட்டு பண்ணணுன்னாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்லாவே எனக்கு சாக்லேட் இது வந்து இதுவாயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சாக்லேட் ப்ரௌனியில் 2 டைப் இருக்குது. கேக்கி ப்ரௌனி இருக்குது, ஃபட்ஜி ப்ரௌனி இருக்குது. ஓகேங்களா? கேக்கி ப்ரௌனினா நம்மளோட ஃப்ளார் வந்து ஒன்று இந்த இதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா இதை விட அதிகமாக ஃப்ளார் எடுப்பாங்க. ஓகேங்களா? அது கேக்கி ப்ரௌனி. ஃபட்ஜி ப்ரௌனினா சாக்லேட் அதிகமாக இருக்கும், ஃப்ளார் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஃபட்ஜி ப்ரௌனி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபட்ஜி ப்ரௌனியில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கீழே லைட்டாக சிங்க் ஆன மாதிரி தான் இருக்கும் ப்ரௌனி. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌனியை வந்து நீங்கள் ஓடிஜியில் வச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறது 40 மினிட்ஸ் வந்து இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு உங்களோட ஓடிஜியை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து உள்ளே சிங்க் ஆகிடும். ஓகேங்களா? சிங்க் ஆகிடும்னா அந்த கார்னர்லாம் அப்படியே மேலே இருக்கும், உள்ளே அப்படியே அமுங்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இதை வந்து பண்ணாதீங்க. ஓகே? ஸோ அட்லீஸ்ட் 30 மினிட்ஸுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. உங்கள் ப்ரௌனி ஒன்றும் ஆகிடாது, பயப்பட வேண்டாம். ஓகே? இப்போ இந்த பவுல் எனக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த டூத் பிக் வச்சு பேக் ஆகிடுச்சான்லாம் செக் பண்ணிங்கன்னா எப்போ எடுத்தாலும் வந்து பிசு பிசு பிசுன்னு தான் வரும் நம்மளோட அந்த டூத் பிக். ஓகேங்களா? ஏன்னா இது சாக்லேட் இருக்கிறதுனால அந்த சாக்லேட் அதில் ஒட்டிட்டு தான் வரும். ஓகே? அதில் அந்த பேட்டர் வந்து வராமல் இருக்கான்றது மட்டும் செக் பண்ணால் போதும் நமக்கு. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி 1/3 கப் வந்து வாட்டர் அண்ட் தென் கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் வந்து 200 ml. And then castor sugar 1/4 cup. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் தனியாக, இந்த பட்டர் தனியாக, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் தென் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் எசன்ஸுக்கும் என்னென்னா, எசன்ஸ் ஆர்டிஃபிஷியல், எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்பல்சரி சீவ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஏரியேஷன் நல்லாயிருக்கும். 150 கிராம் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இது 1/2 டீஸ்பூன். எப்போவுமே இப்படி லெவல் பண்ணி எடுங்க. அண்ட் தென் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டு. வால்நட் வந்து கார்னிஷிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே.
சைட்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. கீழெல்லாம் நம்ம வந்து இது போட்டு எலக்ட்ரிக் பீட்டர் போட்டுலாம் இதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹேண்ட் விஸ்கே போதும். ஸோ அதனால கீழே வரைக்கும் நல்லா பாட்டம் வரைக்கும் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி விஸ்க் பண்ணுங்க. ரீசன் என்ன, மாவெல்லாம் கீழே போய் ஒட்டிக்கும். நம்ம மெயினாக வந்து எப்போவுமே நம்ம பேக்கிங்கில் ஒரு இன்னொன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம பேக்கிங்கில் மெயினாக வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். அடுத்து தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். ரீசன் என்னன்னா, வெட் இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டுட்டு அதுக்கு மேலே வெட் இன்க்ரீடியன்ஸை போடும்போது அந்த மாவு அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சரியாக சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த மாவெல்லாம் அடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அங்கங்கே சரியாக மிக்ஸ் ஆகாமல். அந்த ஒரு ரீசனுக்காக தான் பேக்கிங்கில் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் வெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரை வந்து செகண்ட் டைம் போடணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. டின்ல ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது 8 inch டின். இப்போ நம்ம இதில் போர் பண்ணிக்கலாம். ப்ரௌனி டின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ப்ரௌனி டின்னோட ஒரிஜினல் ப்ரௌனி டின்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9/11 inch வரும். ஓகேங்களா, அது யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு அந்த அகலம் மேலே எலும்புது இல்லையா, அந்த அகலம் மட்டும் கம்மி கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மெலிசா வந்தால் போதும் ப்ரௌனின்னு நினச்சிங்கன்னா 9/11 inch யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஹைட் வேணுன்றவங்க 8 inch யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம கேக் அளவுக்கெல்லாம் இவ்வளோ இந்த 3 centimeter அளவுக்கெல்லாம் வந்து எலும்பாது. ப்ரௌனி வந்து அந்த மாதிரி சைஸும் இருக்காது. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 degreeல நான் வந்து 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்நட் போடலாம். வால்நட் வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கார்னிஷிங் நல்லா நிறைய வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணலாம். கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் வந்து முழு வால்நட் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணும்போது முழுசாக ஒரு வால்நட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பண்ண முடியும். அப்போ தான் அது ஒட்டிட்டு நிற்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதிரி டின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த எந்த இடத்துல கட் பண்ணணும்னு தெரியாது, யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரௌனிக்குன்னு வந்து குட்டி குட்டியாக அந்த பீஸ் இது மாதிரி இது வச்சே உங்களுக்கு வருது, டிவைடர் வச்சே வந்து உங்களுக்கு ப்ரௌனி டின்னு ஒன்று விற்கிது. வேணும்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நான் சொல்கிறது இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் இது ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோடில் 40 minutes பேக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது காட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ரௌனி வந்து பேக் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒயிட் பார்ச்மெண்ட் பேப்பர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஸோ அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த எண்டை பிடிச்சி அப்படியே தூக்கி ஒயரிங் ரேக்கில் வச்சுடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து அன்ப்ளீச் பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட கேக் டின்ல ஒட்டிக்கும். அதனால் இப்போ இது என்னால் இதை வந்து இப்போ ஈஸியாக டிமோல்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரௌனீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து டிமோல்டு மெத்தட் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 2 சைடு தூக்கி அப்படியே ஒயரிங் ரேக்கில் வைக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இதை கவுத்து போட்டோ எதுவுமே பண்ண வேண்டாம். காரணம் நான் சொன்னது தான், உடஞ்சிரும். நீங்கள் வந்து கவுத்து போட்டு இதை டிமோல்ட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் இதை இப்போ நான் டின்னில் எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி அதை எடுத்து நீங்கள் வந்து அழகாக ஒயரிங் ரேக்கில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி அந்த பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து பிளேட்டரில் வச்சுக்கலாம்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரௌனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நட்ஸ் நெறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருந்துச்சுன்னா, நம்ம கட் பண்ணும்போது அந்த நட்ஸ் இருக்கிற இடம் கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆக தான் செய்யும். இதுவும் காமனான ஒரு விஷயம் தான். ஸோ, இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நீங்க சூடா இத கட் பண்ணாலோ, எதனா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பிரேக் ஆகும். இப்போ எனக்கு கார்னர்ல இப்படி லைட்டா தூக்குனாலே லைட்டா தூக்குனாலே எனக்கு வந்து விரிசல் விடும். அந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா? அதனால இது நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இத கட் பண்ணி எடுக்கணும். எந்த காரணத்துக் கொண்டும் சூடா நீங்க இத கட் பண்றதோ, இல்ல கவுத்து போட்டு டீமோல்டு பண்றதோ, எது பண்ணாலும் உங்களுடைய ப்ரௌனீஸ் வந்து என்ன ஆகும்னா, பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து ஃப்ளார் கம்மியா இருக்குது. சாக்லேட் தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு வகையான ஃபட்ஜி சாக்லேட் வால்நட் ப்ரௌனி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது கேக்கி ப்ரௌனி எல்லாம் கிடையாது. அதனால கேர்ஃபுல்லா இதை நீங்கள் டீமோல் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நான் கட் பண்ணிவிட்டு பிளேட்டரில் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ் உங்களுக்கு விற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறாங்களோ அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு பிளைன் டீ கேக் நான் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு போட்டிருந்தேன் இல்லையா, நீட்டாக வந்து ஒரு ஸ்பஞ்ச் கேக் பிளெயின் டீ கேக்குக்கு அந்த மாதிரி இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீங்கள் கட் பண்ணுறதை பொறுத்து 4 to 6 பீசஸ் இதில் வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் கட் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ சில பேர் கட் பண்ணாமல் அப்படியே வேணும்னா கூட நீங்கள் வந்து இப்போ இதில் ஹாஃப் நம்ம கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து நீங்கள் அப்படியே இதில் பிளேஸ் பண்ணி வச்சிடலாம். இது 2 விஷயம். அதே மாதிரி இந்த பாக்ஸ், இந்த பிவிசி பாக்ஸ் வந்து இது கிடையாது, ஓவன் சேஃப் கிடையாது. இதில் பேட்டர் ஊற்றி ஓவனில் பேக் பண்ணி எடுத்துகிற போகிறீங்க. இது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் லாஸ்ட் டைம் பனானா கேக் போட்டிருந்தேன்ல அலுமினியம் ஃபாயிலில், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிவிசி பாக்ஸஸ் ஓவனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? ஸோ இப்போ டீமோல்டு பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் இதிலே ஆற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இதை இப்படி புல் பண்ணிங்கன்னா உங்களோட ஒயிட் பார்ச்மெண்ட் பேப்பர் அழகாக வரும். எடுத்து அப்படியே வச்சு அப்படியே தான் ஆற வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எந்த விதத்து கொண்டும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, திருப்பி போட்டு பேக்கில் வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. இப்போ நான் டின்னில் வச்சுருக்கதை நீங்கள் ஒயரிங் ரேக்கில் வைக்கணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் வெளியில் வச்சுருந்தேன்னா நம்மளோட கேக் நைஃபே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கோங்க. நான் வந்து இது 3 லேயர்ஸாக பண்ண போகிறீங்களா இல்லை 4ஆக கட் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு 4 கட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் திங் வந்து இன்னொன்று, நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி வால்நட் போட்டிருக்கோம் இல்லையா, வால்நட் போடும்போது நீங்கள் கட் பண்ணுற இடத்துல வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் லைட் பிரேக் வரும். பிரேக்கப், அதாவது பிரேக்னா அப்படியே தூள் ஆகிடாது. அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து கிராக் விழுற மாதிரி வர்றது நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 4 பீசஸாகவும் போடலாம், இதை 3 பீசஸாகவும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து 4 பீசஸாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா, அந்த வால்நட் போட்ட இடம் வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு, அந்த வால்நட் கீழே கட் ஆனதுனால. ஸோ அதுதான் வந்து நம்ம மேலே கார்னிஷிங் இந்த வால்நட்லாம் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் டாப்பிங்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா எந்த பிரேக்கும் இல்லாமல் டாப்பிங் பண்ணுறதுன்றது வேறு மெத்தடு, டிஃப்ரெண்ட் டாப்பிங் மெத்தட். அது வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் போட்டு அதுக்கு அதை அப்படியே செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே? சரி, ப்ரௌனியில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு நமக்கு கரெக்டாக வரலன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே மேலே இது மாதிரி போட்டிங்கன்னா பிரேக் வரதான் செய்யும், மேலே டாப்பிங் நட்ஸ் எல்லாம் போட்டோம்னா. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கும் மேம் எனக்கும் வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்படியே வந்து ஆற வச்சுட்டேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆற வைக்கலாம். பட் இதில் ஒரு கார்னர் நமக்கு ஃப்ரீ ஆனால் தான் நம்மளால் மற்றதை ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் ஒரு கார்னரில் இருக்கிற கேக் வந்து பீஸ் கரெக்டாக வரலன்னா அதுக்காக வரி பண்ணாதீங்க. ஓகே? பாருங்க, நான் இப்போ இதை எடுத்துட்டேன், ஒரு பீஸ் கார்னரில் இருக்க பீஸு. இப்போ நம்ம மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை உள்ளே விட்டுட்டு எடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரௌனிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் வால்நட் ப்ரௌனி. இதை வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணணும். எந்த ஸ்பேச்சுலா வேணாலும் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றா நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் பீசஸ் வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன பீசஸாகவும் நீங்கள் வேணும்னா வச்சு கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய வால்நட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.